Fed up on fed up. Fed up, fed up, fed up, fed up, fed up on fed up. ஹே கேஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இனி நம்ம என்ன அனிமே பார்க்க போகிறோம்னா எக்ஸியான் சாகா டிடியோட சீசன் 1 எபிசோட் நம்பர் 8 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண 7 எபிசோட் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காம போய் பார்த்துருங்க. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் கதைக்குள்ளே போயிடலாம். எபிசோட ஓப்பன் பண்ணோடனே நம்ம ஆட்கள் எல்லாமே ட்ராவல் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. நம்ம கானை சுற்றி பார்த்தீங்கன்னா மம்மி மாதிரி இதோ வந்து கட்டி வச்சிருக்காங்க. ஏன்னா வந்து அவன் ஷைனிங் லைட் இன்னும் போகவே இல்லை போல், உடம்பு ஃபுல்லாக க்ளோ ஆகிட்டே இருக்குது. அதனால எங்கே போனாலும் இவனை சுற்றி பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு உடம்பு ஃபுல்லாக கயிறு போட்டு கட்டி வச்சு லைட் வந்து வெளியே தெரியாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கறதுக்கே சிரிப்பாக இருக்கிற ஆள் மம்மி மாதிரி கட்டிட்டு கோட் சூட்லாம் போட்டு கரெக்டாக போட்டு கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை நினச்சி தான் புலம்பிட்டு இருக்கான். இப்படி புலம்பிட்டே வந்துட்டு இருக்கும்போது டே மூடிட்டு வாடா, வேற வழியே இல்லை, ஏன்னா சுற்றி இருக்கவங்களாம் நம்ம பார்ப்பாங்க இல்லையா, அதனால தான் இந்த மாதிரி பண்ணுன்ற மாதிரி சொல்ல, எப்பா இப்போதாப்பா எனக்கு ரொம்ப உத்து பார்க்குறாங்கன்ற மாதிரி அவன் புலம்பிட்டு வந்துட்டு இருக்கான். ஏற்ற மாதிரி தான் பாருக்கு, நீ வந்து பார்க்கறதுக்கு கன்றாவியாக தான் இருப்ப ஏற்கனவே, இதில் இன்னும் கன்றாவியாக இருக்குன்ற மாதிரி அந்த பிரின்சஸ் கலாய்ச்சிட்டே இருக்க. என்னையாடி கலாய்க்கிறேன்னு சொல்லிட்டு நம்மளால் என்ன பண்ணுறோம், மூஞ்சை காமிச்சு லைட் அட்டாக் அப்படிங்கிறா. இப்படியே ஃபன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்ததாக ஒரு சிட்டிக்கு போகிறாங்க. ரொம்பவும் சின்னதான சிட்டி தான் இருந்தாலும் என்ன பண்ணுறேன், அங்கே போயிட்டு லஞ்ச் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆஹா இந்த ஆப்பிளில் ரொம்ப சூப்பராக இருக்குது, என்னதான் டவுன் ரொம்ப சின்னதாக இருந்தாலும் இங்கே இருக்க சாப்பாடு எல்லாமே ருசியாக இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாரும் பார்த்தீங்கன்னா லபக் லிபக்குன்னு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு வெறும் ஜூஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஓப்பன் பண்ணால் லைட் எரியும் இல்லையா, அதனால எனக்கு எதனா ஒன்று கொடுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல, உனக்கு பார்சல் வாங்கிட்டு போய் வேற எங்கேயாவது ஒளிஞ்சிருந்து சாப்பிட்றா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எப்பா இந்த ஒரு வாரமாக எதான்ப்பா பண்ணிட்டு இருக்கீங்க, வெறும் வெண்ணும் தண்ணியை மட்டும்தான் நான் சாப்பிட்டுட்டு இருந்துட்டு இருக்கேன், கொஞ்சம் கறி கொடுங்க இல்லைன்னா ஆப்பிள் எதனா ஒன்று கொடுங்கடா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கேன். டே அதெல்லாம் முடியாதுடா அப்படின்ற மாதிரி இவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்க வாயை பார்த்து சொல்லி விட்டுன்னு நம்மளுக்கு அடக்க முடியாமல் என்ன பண்ணிடுறான்னா 2 சிக்கன் பீஸ் எடுத்து சாப்பிட்றான். பல நாங்கள் லைட் வரோம் எல்லாரும் சேர்ந்து அதை மறைச்சு விட்டுறாங்க. சுற்றி இருக்க லைட்டாக ஒரு 2-3 பேர் வந்து நோட்டீஸ் பண்ணிடுறாங்க இந்த லைட் எரியதை. இங்கேருந்து உடனே எஸ்கேப் ஆயிடுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா பில்டிங் எல்லாம் போட்டுட்டு அங்கேருந்து அப்படியே எஸ்கேப் ஆகிறாங்க. ஒரு நிமிஷம் நில்லுங்க, அவர் எங்கேயோ பார்த்தா மாதிரியே இருக்கு, ஒரு நிமிஷம் அவர் கட்ட அவருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இவருக்கு பயங்கரமாக அடிபட்டிருக்கு, அதனால இதை அவுத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம ஆட்கள்லாம் சமாளிச்சு அங்கேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா சுற்றி மக்கள் கூட ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாருமே கூட்டமாக வந்து இவனை வந்து தொட தான் ட்ரை பண்ணுறாங்க. இவனும் பார்த்தீங்கன்னா அங்கே எங்கே அப்படின்னு எஸ்கேப் ஆகி ஓட ஒரு 4-5 பேர் சேர்ந்து பிடிக்கிறாங்க. அந்த கோட் வந்து கழுண்டுக்குது. நம்மால் பப்ஜியில் ஒரு எக்ஸூட் மாதிரி மம்மி மாதிரி அப்படியே ஓடிக்கிட்டு இருக்க, தள்ளடிக்க ஓடுறான். அப்போ இன்னும் 2 பேர் பிடிச்சி அந்த நூலை பிடிச்சி வலிச்சு விட்டுறாங்க. வலிச்சு விடவும் மொத்த நூலும் அவுத்துக்குது. அவள் தான் நம்மால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நியூடாக நிற்கிறான். ஃபுல்லாக பல லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. கரெக்டாக அந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம பெட்டுக்குட்டி போய் உட்காந்துக்குது. ஏன்னா இதை வந்து வெளியே காமிக்க முடியாதுன்னு. இப்போ அங்கே இருக்க ப்ரீஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா, கடவுள் இங்கே வந்திருக்காரு எல்லாருக்கும் அடி பண்ணிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, எல்லாரும் முட்டி போட்டு வணங்குறாங்க. இரடா இது அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க எங்களோட முன்னோர்கள் என்ன சொன்னாங்கன்னா, கடவுள் வந்து வானத்துலேருந்து இறங்கி வருவார், அவரோட உடம்பு ஃபுல்லாக ஜொலிக்கும், அது மட்டும் இல்லாமல் ஏன்ஷியன் பீஸ்ட் ஒன்று வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம பெட்டை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நான் ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இதை பயன்படுத்தி நம்மளால் என்ன பண்ணுறான்னா அப்படியே போஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கா. அதோ இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களாம் என்னோட சேவகன், அவன் பேர் பொசைடோன், இவன் பேர் அமைடோன், அவன் பேர் டுமைடோன் சொல்லிட்டு பேர் வைக்கிற பொருளை ஜோக படிக்கிட்டு இருக்கா. இரடா இது இதோ பாத்தியா இதான் என்னோட டிவைன் பீஸ்ட்னு சொல்லிட்டு நம்ம பெட்டை காமிக்கிறான். நீ வந்து கத்துடா அப்படின்ற மாதிரி சொல்லி அது சூன்னு கத்திக்கிட்டு இருக்கு. இப்படியே பார்த்தீங்கன்னா இந்த நாய் இந்த டைமை யூஸ் பண்ணி ஒரு கடவுள் நம்ப வச்சு ஜாலியாக சாப்பிட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா. அடா பாவி இரடா பண்ணு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. எப்பா சான்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு எங்கள் ஆயா சொல்லிக்கிறாங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சான்ஸ் யூஸ் பண்ணதெல்லாம் சரி, உண்மையாக கண்டுபிடிச்சாங்கன்னா உன்னை உரின்னு உரிச்சிருவாங்க, அது தெரியுமான்ற மாதிரி சொல்ல, அதை அப்போ பார்த்துக்கலாம் மூடிட்டு இப்போ சாப்பிடுங்கன்ற மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். அந்த ப்ரீஸ்ட் வந்து கதவு தந்துட்டு உள்ள வர, கடவுளே உங்களை பார்க்கறதுக்காக மக்கள் கூடி இருக்காங்க அப்படின்னு. எடா 2-3 பேர் தான்டா இருப்பாங்க, வெளியே வந்து எட்டி பார்த்தா ஊரே கூட்டிட்டு கடவுளே இருந்து. அது மட்டும் இல்லாமல் எனக்கு புதுசாக ஒரு பேர் வச்சிருக்காங்க. என்னன்னா இவனோட பேர் கான் இல்லையா, இவன் வந்து ஸ்பார்க்கிங் மாதிரி பலபலன்னு ஜொலிக்கிறதுனால ஸ்பார்கான் அப்படின்னு வச்சிடுறாங்க. ஸ்பார்கான் கடவுளே எங்களுக்கு வழிகாட்டுங்க, எங்களுக்கு வந்து வார்த்தைகளை கொடுங்க, எங்களுக்கு ஏதாவது பிளஸிங் கொடுங்க, மிராக்கல் காட்டுங்க அப்படின்ற மாதிரி கத்தை எடுத்து மிராக்கலை காட்டணுமா, ஏமா நான் கடவுள் சொல்லிட்டு சும்மா உருட்டிட்டு சுத்துறேன், என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பரோட்டாவை சாப்பிட்டு பாத்ரூம் போய் முக்கிற மாதிரி நம்மால் முக்கியம் ஒன்று என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சுற்றி பலபலன்னு லைட் எரிய ஆரம்பிக்குது. லைட்டு பார்த்தீங்கன்னா பெரிய லைட்டு மாதிரி எரியுது, ரொம்ப ஜொலிக்குது. அந்த ஆல்மா எனர்ஜின்னு தான் நினைக்கிறேன். அப்படி எரியும் போது என்ன ஆகுதுன்னா அது அப்படியே ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆகுது. சேஞ்ச் ஆன உடனே சுற்றி இருக்க பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட்டமாக கூடி இவனை வந்து சுத்த ஆரம்பிக்குது. பார்க்கறதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா சீன் ரொம்ப அழகாக இருக்கும். எப்படின்னா உண்மையான கடவுள் வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஆனால் அது அந்த எனர்ஜிக்கு தான் அட்ராக்ட் ஆகி வந்திருக்கும். இது தெரியாத மக்கள் நம்மளால் தான் உண்மையான கடவுள், இவர் தான் நம்மளை காப்பாற்ற போறாரு அப்படின்னு சொல்லிட்டு லூஸ் தனமாக நம்பிட்டு இருக்கானுங்க. டே இப்படி தான் அவங்கள வச்சு ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்படி இந்த சான்ஸ் யூஸ் பண்ணி நான் தான் கடவுள், என்ன எல்லாரும் கான்னு சொல்லுங்க, நான் தான் ஸ்பார்கான் சொல்லி எல்லாரும் அப்படியே இப்போ கத்திட்டு இருக்காங்க. ஸ்பார்கான் சமான்ட்டு எங்களுக்கு உங்களோட வழிகாட்டுதல் வேணும், எங்களோட ஃபவுண்டெயின்ல வந்து தண்ணியா வரல, அதை கொஞ்சம் வர வைங்க உங்களோட சக்தியை பயன்படுத்தி அப்படின்ற மாதிரி கேட்கவும் நம்மால் என்ன பண்ணிடுறா, அது எடுறா அப்படின்ற என்ன தரான்னு கேட்டால் அவனோட ஸ்வாட் தான். அந்த ஸ்வாட் எடுத்துட்டு வந்து அது ஹேமர் மாதிரி சேஞ்ச் ஆகுது. சேஞ்ச் ஆனோடனே ஓங்கி ஒரு
ஒரு அடி அடிக்கிறான் பாருங்க. அடிச்ச உடனே உள்ளேருந்து தண்ணி பீச்சிங் அடிக்குது. அந்த ஆல்மா பவர்னால வாட்டர் வந்து ரியாக்ட் ஆகி மேலே வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இதையே அவங்க மிராக்கிள் நினச்சிக்கிட்டு கடவுளோட சக்தியே சக்தி தான்ப்பா, அவங்களோட மகிமையே மகி தான், ஜெய் பாபா அப்படின்ற மாதிரி எகிரி எகிரி குச்சிட்டு இருக்கானுங்க. மதத்தை வச்சு தாண்டா நம்மளை பிரிக்கிறாங்க அப்படின்றது கூட தெரியாம இருக்கிறானுங்க இவனுங்க. இந்த நாய் மாட்டினா இவனை உரிச்சிருவாங்களே அப்படின்ற மாதிரி பார்க்க, அப்படி மாட்டாம பார்க்கறது தான் நம்மளோட வேலை அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஆட்கள் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காட்டுறாங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா மக்களை பார்க்கறதுக்காக தான் வரான். இன்னும் நிறைய பேர் வந்திருக்காங்க இவனை பார்க்கறதுக்காக. கடவுள்னு சொன்ன உடனே இவன் என்ன பண்றான்னா அப்படியே நின்றுகிட்டே இருக்க கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த உலகம் எப்படி உருவாச்சு, அங்கே வந்து நீங்க இருந்தீங்களா, நீங்க தான் உருவாக்குனீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, நம்மள வந்து சயின்ஸ்ல எடுத்தே தெரியும் போல பிக் பேங் தியரி அப்படின்றான். இது பிக் பேங் ஆமாப்பா, மிகப்பெரிய ஒரு வெடி வந்தது, அதுக்கப்புறம் அது இந்த மனுஷங்க உருவாக்குனாங்க, அதுக்கப்புறம் கேம் உருவாக்குனாங்க, அந்த கேம் மூலியமா இந்த உலகமே சூப்பராச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாங்குவேஜ்ல அவன் பேசுறான். அதெல்லாம் நம்ம ஆட்கள் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட் பண்ணிடுறாங்க. என்னன்னா லூஸ் தனமா கேமை பத்தி பேசுவான். அவங்க வந்து கடவுளோட வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வார்த்தைகளை சொல்லுவாங்க. இவன் கேமை உருவாக்குனதுன்னு சொன்னவும் பெரிய வெடி வெடிச்சு உலகம் உருவாகி அதுல இருந்து உயிரினங்கள் உருவாச்சு அப்படின்ற மாதிரி அவங்க மாத்தி சொல்றாங்க. இந்த கேம்ஸ் எல்லாரும் விளையாடி ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா யாராலையும் ஜெயிக்க முடியல, ஏன்னா அவ்வளவு கஷ்டமா இருந்தது, அந்த அளவுக்கு டெக்னாலஜி இல்லை அப்படின்ற மாதிரி இவன் சொல்லவும் எல்லாருமே முதல்ல ரொம்ப பெரிய கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்று கூடி ஹண்டிங் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சு மனித உலகம் வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சுது அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்டீல் வந்து கன்வெர்ட் பண்ணி சொல்றாரு. அதை இந்த மாதிரி இவன் சொல்ற ஒரு விஷயத்தையும் அவங்க மாற்றி மாற்றி தான் சொல்லுவாங்க. நம்மால் கேமை பற்றி தான் பேசுவான். கேம் வந்து டெவலப் ஆச்சு, விஎஃப்எக்ஸ் வந்தது, அனிமேஷன் வந்தது அப்படின்ற மாதிரி. அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்க என்ன சொல்றாங்கன்னா மனுஷங்க வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நம்ம நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சோம். அவங்க வந்து உலகத்தை சுற்றி போக ஆரம்பிச்சாங்க. உலகத்தை சுற்றி போய் அவங்கவுங்க இடத்த உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒன்று கூடி இந்த உலகம் வந்து உருவாகுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. படிச்சிருக்க எப்படி கனெக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டால் ஆன்லைனில் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். அவன் கேமில் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு இவனுங்க என்ன சொல்கிறான்னா நம்ம எமோஷன்ஸ் தான், நம்ம ஒருத்தர் ஒன்று சேர்ந்துருந்தோம்னா ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படின்ற மாதிரி இவனுக்கு வந்து அதை மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. இப்படியே பார்த்தீங்கன்னா இவன் சொல்கிற ஒரு விஷயத்தையும் இவங்களுக்கு எல்லாம் புரியுற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் 3D கேம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லு, அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி தான் சுற்றி இருக்கவங்களாம் பார்க்குறாங்க. அதுக்கு இவனுங்க என்ன சொல்கிறான்னா ஃபியூச்சர் வந்து நம்ம கையில் தான் இருக்குது, அதை நம்ம தான் பாதுகாக்கணும் அப்படின்னு மாற்றி சொல்கிறாங்க. இந்த நாயை கடவுள் மாதிரி பண்ண சொன்ன கேமை பற்றி வளரிட்டு இருக்கான். நல்ல வேலை நம்ம ஸ்டீலும் மற்றவங்களும் இருந்திருந்தால் தப்பிச்சா, அவங்க ஏதோ கொஞ்சம் அறிவு இருந்ததுனால தெளிவாக பேசி சமாளித்து விட்டுக்கிறாங்க. இப்படியே பார்த்தீங்கன்னா மறுநாளும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வரா மக்கள் இன்னும் நிறைய பேர் கூடியிருக்காங்க. மறுபடியும் மாடா நேற்று பண்ண மாதிரி ஜோக் பண்ண போகிறானா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க. ரெயின்கார்னேஷன் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒருத்தன் கேட்குறான். அதுக்கு இவன் என்ன சொல்கிறான்னா 1 HP இருந்தேன்னா உன்னால் வந்து ஸ்பெல்லை யூஸ் பண்ணி ரெயின்கார்னேட் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேமில் வரதை சொல்கிறான். அவர் என்ன சொல்கிறான்னா நீங்கள் நல்ல விஷயங்களை பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து மறுபிறவி இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்டீல் வந்து மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இன்னொருத்தன் இந்த கடுப்பை என்ன பண்ணுறான்னா நீ வந்து கடவுள்னா எல்லாரும் தானே காப்பாற்றும், எதுக்காக ஒரு சில பேர் சாவடிக்கிற அப்படின்ற மாதிரி கேட்கவும் இவன் என்ன சொல்கிறான்னா கேமில் சில பேருக்கு ஆட தெரியாது, அவனுங்களாம் கூட வச்சிருந்தா நம்ம தான் சாவும், அதனால் அவனெல்லாம் தள்ளி விட்டுறணுன்றான். இதுக்கு இவனுங்க மாற்றி என்ன சொல்கிறான்னா சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், அதாவது வலியவன் வாழ்வான் எளியவன் தோப்பான், அதனால் நீங்கள் வந்து நீங்கள் தான் ஸ்ட்ராங் ஆகணும், அப்போ தான் உங்களால் சர்வை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி மாற்றி சொல்லிடுறாங்க. இவங்கெல்லாம் வந்து வேறு கொஸ்டின் கேட்பாங்க. ஆனால் நம்மளால் அதுக்கு கேம் சம்மந்தப்பட்ட மாதிரியே ஆன்சர் சொல்லுவான். ஏதோ ஸ்டீலும் அந்த மைடும் இருக்கிறதுனால தப்பிச்சிட்டு இருக்கான். நீங்கள் தான் இந்த உலகத்தை கிரியேட் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, நான் இல்லைப்பா, இன்ஜினியரும் அதுக்கப்புறம் கேம் டெவலப்பரும் தான் பண்ணாங்க, அவங்க தான் நீ நன்றி சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அது வந்து என்னன்னா கடவுள் வந்து ஒரு கடவுளாக இல்லை நிறைய கடவுள் இருக்காங்க, அவங்க எல்லாம் சேர்ந்து இந்த உலகத்தை உருவாக்கினாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஆட்களை மாற்றி சொல்ல, அதை நான் ஒத்துக்க மாட்டேன், இந்த உலகம் வந்து எதுலுமே இல்லாமல் வந்தது, கடவுள்லாம் உருவாக்கல அப்படின்ற மாதிரி ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்க. வாயை மூடுறா, அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் ட்ராஷ் கேம், அந்த மாதிரி இருக்கிறதுல உதவா கேம் தான், அதில் போயிட்டு கேமே சரியாக ஆட முடியாது, நிறைய கிளிச்சி பக்குல ஆகும், தரமான இன்ஜினியரும் கேம் டெவலப்பரும் இருந்தால் தான் நல்ல கேம் வரும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல. அதாவது இவர் என்ன சொல்கிறாருன்னா கடவுள் உருவாக்கணும் தான் உண்மையான உலகம், அந்த உலகத்தில் மட்டும் தான் மனுஷங்க வாழ முடியும், மற்ற உலகத்துக்கு எல்லாம் ஆனால் உருவாகாது அப்படின்ற மாதிரி இவங்க மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே பற்றி இவங்க கேட்குற கொஸ்டினுக்கெல்லாம் நம்மளால் ட்விஸ்டடாக பதில் சொல்ல அதை வந்து நம்ம ஆட்கள் சரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உலகத்துக்கு எண்டு இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒருத்தன் கேட்க, எப்பயுமே எல்லா கேமுக்கும் ஒரு எண்டு இருக்குப்பா, மேப்பை பார்த்தீங்கனாலே தெரியும்ன்ற மாதிரி இவ சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த உலகத்துக்கு எண்டு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஆட்கள் சொல்கிறாங்க. அது எப்படி அவனுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்க. முட்டைக்கு எப்படி தான் ஓடு இருக்கோ அதே மாதிரி தான் இந்த உலகத்துக்கும் இருக்குது. மூடிட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்து கேம் ஆடினீங்கன்னா நீங்கள் வெளியே இருக்க உலகத்தை வந்து பார்க்க முடியாது, அப்படி வெளியே போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு ஒரு எண்டு இருக்கிறது கூடிய சீக்கிரம் புரிஞ்சுக்குவீங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மால் சொல்லிட்டு இருக்கான். அதாவது இவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த உலகத்துக்கு வந்து எண்டு இருக்குது, வாழ்க்கைக்கு எப்படி ஆரம்பமும் முடிவும் இருக்கோ அதே மாதிரி இந்த உலகத்துக்கும் ஆரம்பமும் முடிவும் இருக்குது, அதுதான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி சொல்லி அப்படியே வந்து இது ஒரு டிவைன், அதாவது ஒரு கடவுள் சொன்ன வார்த்தைகளை அவங்க மாற்றி விடுறாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா கான் சொல்லிட்டு இவட பேரை சொல்லி கடவுளை அவனை வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. யாருக்குமே தெரியல நம்மால் ஒரு ஃப்ராடு கோபால்னு. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா பொண்ணு பொருள் காசு அதுக்கப்புறம் சோறுன்னு சொல்லிட்டு என்னென்ன கிடையாது எல்லாத்தையும் வந்து இவனுக்கு தானமாக கொடுத்துட்டு இருக்காங்க. நம்மளால சோக்கா என்ன பண்ணுறாருன்னா உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு உங்களுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு கேமை பற்றியே சொல்லி தந்துட்டு இருக்கான், காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன் ஜாலியாக வந்து சுற்றிட்டு இருக்கான். அதுவும் இல்லாமல் நிறைய மெய்ட்ஸ் எல்லாம் வாங்கி அவங்கெல்லாம் இவங்களுக்கு சோறு ஊட்டு வச்சுக்கிட்டே இருக்க. நம்ம ஆட்கள் கடுப்பாகிட்டே கொஞ்சம் கூட பேசணுன்ற மாதிரி சொல்லவும் அவங்கெல்லாம் போயிடுறாங்க. அங்கேருந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தெரியுதா, இப்போ நீ மாட்டனா உன்னை போட்டு உரின்னு உரிச்சிருவாங்க, நம்ம இங்கே எதுக்காக வந்தோன்றதை மறந்துட்டியான்ற மாதிரி சொல்ல, இன்னும் கொஞ்ச நாள் தான்ப்பா அப்படின்றா. என்ன பண்ண போகிற கொஞ்ச நாள், ஒன்றும் இல்லைப்பா எனக்காக ஒரு கோயில் கட்ட சொல்ல போகிற, அதுக்கப்புறம் கோயில் கட்டிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா மிகப்பெரிய பணக்காரனாயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் அவன் சொல்லிட்டு இருக்கான். டே பைத்தியக்காரா பணக்காரனாவியா, அதெல்லாம் அப்புறம் பார்த்தலாம், இங்கே எதுக்காக வந்தேன்றதை மறந்துட்டியா, பிரின்சஸை கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் வந்து, அதெல்லாம்
உட்காந்துட்டு இருக்க. ஒரு கட்டத்துக்கு மேல எப்படி இருந்தாலும் இந்த ஆல்மா எனர்ஜி போயிடுச்சுன்னா உன்னோட இந்த ஷைனிங் லைட் போயிடும். அப்புறம் இவனுக்கு மாட்டிக்குவேன் என்ன பண்ணுவேன்ற மாதிரி கேட்கும். டே அப்பெல்லாம் மாட்டேன் இப்படி சீக்கிரம் இங்க வந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். அந்த ப்ரீஸ்ட் என்ன பண்றாருன்னா ஓடி வந்து பதறாரு. இல்ல பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னடா வெளியே போய் பார்த்தா பயங்கரமான கூட்டம். ஒரு நாளும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துடுறாங்க. அந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா அங்கே அடங்கவே இல்லை. அந்த அளவுக்கு வந்து பக்கத்து ஊர் பக்கத்து நாடுல இருந்துலாம் வந்திருக்காங்க போல. அந்த உல்கா ரிலீஜன் ஒன்று சொன்னா பார்த்தீங்களா, நம்ம எருக்கலாம் இருப்பானே அந்த ரிலீஜனே அடிக்கிற அளவுக்கு இவங்க கிட்ட வந்து ஃபாலோவர்ஸ் வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க. அதனால இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ ஒரு வார்த்தையை சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லி இதை பார்த்து நம்மால் பயந்துடுறான். இங்க எப்படியே எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த மம்மி சூட்டை போட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ண அந்த ப்ரீஸ்ட் எல்லாம் அவனை தடுக்கிறாங்க. கடவுளை எங்க போக போறீங்க, நாங்களும் உங்க கூட வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் டிராவல் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, நாங்களும் உங்க கூட வரோம், எங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாருமே வருவாங்கன்ற மாதிரி தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம ஆள் வந்து வேணான்றான். ஏன்னா இவனுங்களை கூட்டு போனா அவனுக்கு தானே அடி விழும். கொஞ்ச நாள் அந்த லைட்டும் போயிடும். லைட்டு போயிடுச்சுன்னு அவன் கடவுள் இல்லைன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அவனுக்கு என்ன பண்றான்னா, நம்ம அந்த உல்கா ரிலீஜனை போய் அழிச்சிருவோம். நம்ம ரிலீஜன் தான் இங்க வந்து வாழணும், நம்ம பெரிய ஆட்கள்னு காட்டுவோம். ஏன்னா நம்ம கிட்ட நிறைய ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க, நம்ம கிட்ட நிறைய பணமும் இருக்குன்ற மாதிரி தான் அவனுக்கு சொல்லிட்டு இருக்கானு. எப்பா நம்ம வாரெல்லாம் பண்ண மாட்டோம், நம்ம வந்து பீஸ் லவர்ஸ் எல்லாம் சண்டையை போட மாட்டோன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஆட்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்க தான் வரணும், கடவுளை எங்களை பாதுகாக்குங்க அப்படின்ற மாதிரி அவனுங்க மறுபடியும் சண்டை வலிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்போ நம்ம ஆளுக்கு ஒரு ஐடியா வருது. அதை வந்து என்ன பண்றான்னா, வெளியே வந்துட்டு சட்டையை கழட்டி எல்லாருக்கும் பேச ஆரம்பிக்கிறான். ஜொலிக்கணும் எல்லாரும் கடவுளே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பண்றான்னா, நம்ம ஆட்கள் வந்து நிறைய பேர் ஆயிட்டாங்க ஃபாலோவர்ஸ் எல்லாமே. அதனால இங்க இடம் பத்தல. ஸோ என்ன பண்றீங்கன்னா, அங்க ஒரு மலை தெத்து பத்தியா அங்க எனக்காக ஒரு டெம்பிள் கட்டுங்க, அங்க நம்ம வந்து போய் வாழலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, எல்லாரும் போய் திரும்ப ஆஹா ஓஹோன்னு கத்துறானுங்க. டெம்பிளை கட்டலான்னு சொல்லிட்டு படிப்புக்கு மற்ற விஷயத்துக்கு காசு தாங்கன்னா தரமாட்டானுங்க, காசு இல்லைன்னு சொல்லுவானுங்க. இந்த கோயில் கட்டுறதுனா மட்டும் எல்லாரும் வந்துருவானுங்களே காசு எடுத்துக்கினேன், அடவாங்காச்சும் கோயிலுக்கு பண்ணா அப்படின்ற மாதிரி தான் சுத்திட்டு இருக்கானுங்க. ஏன் தான் இந்த மாதிரி இருக்காங்கன்னே தெரியல. இந்த மாதிரி ஆட்கள் இருக்க வரைக்கும் நம்ம மாதிரி ஆட்களுக்கு வந்து எதுவுமே இல்லடா அப்படின்ற மாதிரி தான் உட்காந்துக்கிட்டு இருக்கான். சரி நீ என்னடா பண்ற ஸ்டீல் அப்படின்ற மாதிரி கேட்க, நீ தான் கோயிலை கட்ட சொன்னல, அதுக்கு தான் ப்ளூ பிரிண்ட் போறன்ற மாதிரி சொல்ல, எப்பா அவன் மண்டையில மசாலாவே இல்லை, நீ எப்பறா போடுவன்ற மாதிரி சொல்ல, எப்பா நான் இன்ஜினியர் கிராஜுவேட் பண்றான், என்னது இன்ஜினியர் கிராஜுவேட் அதான் வேலை வெட்டி இல்லாம சுத்திட்டு இருக்கிறியா அப்படின்ற மாதிரி அவன் கலாய்க்க, டே உன்னை விட அவன் டாப் கிரேட்ல பாஸ் ஆயிருக்கான், அந்த காலேஜ்ல அவன் தான் ஃபர்ஸ்ட்ன்ற மாதிரி சொல்ல, என்னது யூனிவர்சிட்டியில ஃபர்ஸ்டா, என்னடா பாக்கிறதுக்கு வேற மாதிரி இருக்கீங்க, நீங்க செய்ய வேண்டிய விஷயம் எல்லாம் வேற மாதிரி இருக்கு, என்னடா இது குரூப் அப்படின்ற மாதிரி நம்ம ஆள் பார்த்துட்டு இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா அந்த மலையை சதிச்சு என்ன பண்ணிடுறாங்க, கோயிலையும் கட்டி விட்டுறாங்க. யாரா இந்த போய்த்துக்காருங்க ஊருக்கு ரோடு போறானா போட மாட்டானுங்க, மலையை குறைஞ்சி ஒரு கோயிலை உருவாக்கிட்டு வச்சிருக்கானுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் பாக்குற நமக்கு. அங்க பாத்தீங்கன்னா கடவுளே கடவுளே உங்களுக்கு எங்க வழிகாட்டுதல் காட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்மளால கை காட்டிட்டு என்ன பண்றான்னா ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரி கண்ணை காட்டிட்டு ட்ரெஸ்ஸை கழிட்டு எல்லார்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஜொலிக்கிறான். அவன் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் பவரையும் வந்து வெளியிடுறான். அதனால என்ன ஆகுதுன்னா, பக்கத்துல ஒரு பலூன் மாதிரி இருக்கு, அது பறக்க ஆரம்பிக்குது. நம்ம ஆட்கள் வந்து ஏற்கனவே பிளான் போட்டாங்க போல, இவனோட இந்த பவரை யூஸ் பண்ணி ஹாட் ஏர் பலூன் வச்சு அங்க தப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு. ஆனா அங்க இருக்க யாருக்குமே ஹாட் ஏர் பலூன் பத்தி தெரியாது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கடவுள் வந்து மறுபடியும் சொர்க்கத்துக்கே போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கை காட்டிட்டு இருக்காங்க. என்ன விட்டு போவாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களே இதுக்கப்புறம் பாத்துக்குங்க, நான் சொர்க்கத்துக்கு திரும்புறேன் அப்படின்ற மாதிரி கேட்க பக்க நம்ம சிரிச்சிட்டு மேல போக, கடவுள் வந்து நமக்கு வழிகாட்டுதல் பண்ணிட்டாரு, இதுக்கப்புறம் நம்மளே பாத்துக்கலாம், என்ன பண்றீங்க இன்னும் நிறைய கோயில் கட்டுங்க அப்படின்ற மாதிரி இந்த ப்ரீஸ்ட் சொல்ல, அவனுங்களும் பைத்தியக்காரத்தனமா கத்திக்கிட்டு இருக்கானுங்க. சூப்பரா பிளான் போட்டு இப்படி கூட்டு வந்தோம் பாத்தியான்ற மாதிரி நம்ம கான் வந்து சொல்லிட்டு இருக்கான். டே இந்த பிரச்சனையே உன்னால் தாண்டா நாயே, உன்னால் தாண்டா நம்ம இவ்வளவு நாள் இங்க இருந்தோன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அந்த ஷைனிங் லைட் பாத்தீங்கன்னா அப்படி இறங்கி போயிடுது. அவனுக்கு பாத்தீங்கன்னா அந்த க்ளோயிங் லைட் எல்லாமே போயிடுது. உடம்புல இருந்து அந்த ஆல்மா எனர்ஜி எல்லாமே போயிடுச்சு போல, அதனால லைட்டும் போயிட்டு இருக்குது. அடா பாவி இந்த லைட் போயிடுச்சா அப்படின்ற மாதிரி ஸ்டில் பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா அந்த லைட் இருக்கிறதுனால ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹீட் எனர்ஜி மூலியமா அந்த ஹாட் ஏர் பலூன் வந்து பறக்க வைக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் போட்டிருப்பான். ஆனா இது இப்போ போயிடுச்சு இல்லையா, அதில் பலூன் தொப்புன்னு கீழே விழ, எப்படியாவது பண்ணி அந்த ஹாட் ஏர் பலூனை பறக்க வேடா முக்கியாச்சும் வர வேடான்ற மாதிரி சொல்ல, நம்மளும் முக்குன்னு முக்குறான். முக்குல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா லைட் வரல, பின்னாடி இதா வருது, வரக்கூடாது வந்துச்சுப்போ அப்படின்ற மாதிரி சொல்லி, அட பாவி நாத்தம் பிடிச்சவனே என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி எல்லாரும் சேர்ந்து அப்படியே கீழே விழுற மாதிரி போறாங்க. இந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஒரு பொண்ணு வந்தா பாத்தீங்களா, அவ தான் உட்காந்து பார்த்துட்டு இருக்கா, அந்த ஃப்ளோரான்ற பொண்ணு. எல்லாமே ஒரு பிளான் தான் போட்டா போல, என்னன்றது இன்னும் நமக்கு சரியா சொல்லவே இல்லை. அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அனிமேஷன் நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும். ரைட்டா, பை பாய்.